எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ஆனால் அது எப்படி தைக்கிறதுன்னு கன்ஃபியூஸ்லேயே இருந்திருப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் அதை ஈஸியாக சொல்லித்தரேன். இதனோட கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். இந்த மாதிரி அளவுகள் மாறுபட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டிங் வீடியோ எப்படி இருக்கணும் அப்படின்றத இதுக்கு முன்னாடி வீடியோ ஒரு கட்டிங் வீடியோ வந்திருக்கும், பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை தைங்க, கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த உடம்பு சுற்றளவு கம்மியாக இருக்கும், இந்த இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான ப்ளவுஸ் இது காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த தையலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உடம்பு சுற்றளவு இங்கே பாருங்கள், இந்த தையல்லிருந்து இழுத்து பிடிச்சி எடுக்கிறேன். 10.5, சரிங்களா? 10.5ன்னா எவ்வளோ? 42. இடுப்பு சுற்றளவு பாருங்கள், ஃபுல்லாக எடுத்துருவோம். ஒரு சைடுக்கு 10.5ன்னா ஃபுல்லாக 42 வருது. இடுப்பு சுற்றளவு பாருங்கள் 40 வருது இல்லையா? அதனால் இதுக்கு எப்படி நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, சரியா? இப்போது இந்த ப்ளவுஸு ஃபுல்லாக எல்லா வேலைகளும் முடித்து ரெடியாக வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவுக்கு நல்ல துணி பெருசாக வேணும் அப்படின்றதுனால அந்த 10.5யோட 1.5 சேர்த்துனீங்கன்னு சொன்னால் 12 தான் வரும். அதுக்காக கட்டிங் வீடியோவில் நான் எக்ஸ்ட்ராவாக துணி விட்டு கட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவை மறக்காமல், இதுக்கு முந்தின வீடியோ அதுதான் இருக்கும், பாருங்கள். நான் எவ்வளோ விட்டு கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மறக்காமல் எல்லாருமே பாருங்கள். இப்போ இடுப்பு சுற்றளவுக்கிட்ட நான் தையல் போடுறேன். தையல் போட்டுட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பவும் போல் இடுப்பு சுற்றளவுக்கிட்ட மேலே உடம்பு சுற்றளவு வரும்போது எல்லாமே நம்ம இப்படி கொண்டுட்டு வருவோம். எல்லா ப்ளவுஸ்க்கும் நம்ம இப்படி கொண்டுட்டு வருவோம். இந்த ப்ளவுஸ்க்கு என்ன பண்ணணும்னா இப்படியே நேராக இப்படி வாங்க. புரியுதா உங்களுக்கு? இது நல்லா தெரியும். இப்படி வரும் எல்லா ப்ளவுஸ்க்கும். இந்த ப்ளவுஸ்க்கு இப்படி நேராக வந்து இப்படி வரணும், இப்படி தைக்கணும். இப்படி தைச்சிங்கன்னா இந்த அளவு இந்த அளவு ஒரே அளவு வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு தையலை நான் போட்டேன். இதுக்கு அடுத்தடுத்து 2 தையலை நம்ம போட்டுடுவோம். மூணு தையல் வரிசையாக போட்டேன் நான். இப்போ இந்த ஆம்கோல் அளவெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்த்து கொஞ்சம் இது மேலே இருக்கிற மாதிரி இருக்குது, இதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீ பாருங்கள், லைட்டாக மேலே இருக்குது இந்த இடத்துல. இங்கிருந்து இங்கிற வரைக்கும் விட்டுடுங்க. இந்த இடத்துல லைட்டாக இப்படி கொஞ்சம் கொண்டுட்டு வந்து இது பண்ணுங்கள், சரியாக போயிடும், சரிங்களா? இந்த இடத்த லைட்டாக குடஞ்சி எடுக்கிறேன். ஃப்ரண்ட்டு கைக்கு மேலே இங்கே வரும்போது கரெக்டாக இருக்கணும். ஓகே, அடுத்தது கைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆம்கோல் சுற்றளவு அளவுக்கு கை வரணும், பார்த்துக்கோங்க. இந்த ஆம்கோல் சுற்றளவு அளவுக்கு கை வரணும். இதை வந்து மார்க் பண்ணிக்கலாங்க நம்ம. இப்படியே இப்படி வச்சு இப்படி வளைவில் கரெக்டாக வச்சுக்கிட்டே வாங்க. இந்த ஆம்கோல் சுற்றளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வருது. இதில் வச்சு நம்ம பண்ணிப்போம், தைச்சிப்போம். எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்றதையும் நான் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. அது இங்கே இருக்கட்டும். இப்போது இந்த ப்ளவுஸுக்கு கையை தைப்போம். கை வந்து தனியாக தைக்கணும். ரவுண்டாக தைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி ப்ளவுஸஸ்க்கு உங்களுக்கு அளவு தைக்க முடியும் கரெக்டாக. நீங்கள் ஒரே ஸ்ட்ரெயிட் தையல் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு கை தனியாக தைச்சி ஜாயின் பண்ணணும், சரிங்களா? இப்படி வச்சுருங்க. இதுதான் கையினோட அளவு. இப்போ நம்ம கையையும் தனியாக தைக்கலாம். கையையும் எடுத்து தனியாக ஸ்டிச் பண்ணிடலாம். கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே இப்படி கிராஸாக கொண்டுட்டு வாங்க, நல்லா கிராஸாக கொண்டுட்டு வந்து 1 by 1 3 தையல் போடுங்க. 1/4 இன்ச் வித்தியாசத்தில் 3 தையல் போட்டுக்கோங்க. எப்போவுமே ப்ளவுஸ் தைக்கும்போது 3 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு
ப்ளவுஸ் நல்லா இருக்கும். சப்போஸ் அவங்க டைட்டாக இருக்குதுன்ட்டு ஒரு தையல் பிரித்தா கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் இருக்கும். அதனால் 3 தையல் எப்போவுமே போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ராஸை நம்ம கொஞ்சமாக துணியை விட்டுட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இந்த ஆம்கோலுக்கும் அந்த ப்ளவுஸில் இருக்கிற ஆம்கோலுக்கும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணலாம். ப்ளவுஸில் இருக்கிற ஆம்கோல் இது. எக்ஸ்ட்ரா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இதுக்கு இது இருக்குது. இது என்ன பண்ணுறோன்னா, இந்த கையை இப்படி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த அக்குள் பகுதியையும் இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து இந்த இடத்துல வைங்க, இந்த ரெண்டையும் உள்ள இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இருக்கா எக்ஸ்ட்ராவாக இருக்குதா அப்படின்றது நல்லா தெரியும். இப்படி லைட்டாக இழுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. ஆம்கோல் வந்து கொஞ்சம் அகலமாக போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த அளவு சட்டையும் எடுத்து இன்னொரு வாட்டி செக் பண்ணிடுங்க உடம்பு சுற்றளவு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத. இதுதான் இவங்களுக்கான உடம்பு சுற்றளவு. இது கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், இங்கேருந்து செக் பண்ணும்போது இவ்வளோ இது ஜாஸ்தியாக இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு இந்த ஆம்கோலை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணும். அப்போ தான் இவங்களுக்கு மேலே உடம்பு வந்து சின்னதாகவும் கீழே வர வர இடுப்பு கிட்ட அகலமாகவும் வர்றதுக்கு இந்த இடத்துல நான் டைட் பண்ணுறேன். கவனிச்சுக்கோங்க. கீழே வர வரைக்கும் டைட் ஆகாது. கீழே வந்து நான் இதே தையலோடு தான் சேர்த்த போகிறேன். இப்படியே வந்து இந்த தையலோடு சேர்த்திடுவோம். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு நான் இது சொல்கிறது? இது டிஃப்ரெண்ட்டான அளவு இருக்கிறவங்களுக்கான ப்ளவுஸு. ஏன்னா இந்த சுற்றளவை விட இந்த சுற்றளவு கம்மி. எப்போவுமே எல்லாத்துக்குமே இடுப்பு சுற்றளவு கம்மியாக இருக்கும், பாடி சுற்றளவு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு பாடி சுற்றளவு கம்மியாக இருக்குது, இடுப்பு சுற்றளவு வயிறு பெருசாக இருக்கிறதுனால பெருசாக இருக்குது. அதனால் இந்த மெத்தடில் இங்கே கொஞ்சோண்டு நம்ம டக் பிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கையை வச்சு ஜாயின் பண்ணுவோம். இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இவ்வளோ வேண்டாம், துணி கை பகுதியில் ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச் இருந்தால் போதும். இப்போ நம்ம இன்னொரு வாட்டி கையை செக் பண்ணி தைச்சிடலாம். இதை இப்படி எடுத்துக்கோங்க. கையை இந்த ஆம்கோல் பகுதியை இப்படி ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இதை கொண்டுட்டு போய் இப்படி வைங்க. இப்படி வச்சு இதான் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த துணியை லைட்டாக இப்படி மடிங்க. லைட்டாக இப்படி மடிச்சிருங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். கை வந்து இது ரவுண்டாக தைக்கிற மெத்தட் இது. இப்படி தைச்சா தான் இந்த மாதிரியான ப்ளவுஸஸ்க்கு கரெக்டாக வரும். இதுக்கு கையை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இழுத்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல சுருக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் அதனால் இந்த மாதிரி தைங்க, உங்களுக்கு சுருக்கு கொடுக்காது. ஓகேங்களா? அப்படியே கை ரவுண்டு நம்ம எப்பவும் கை தைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு கேப் விட்டே தைச்சிட்டு வருவோம் கையை கரெக்டாக. இப்போ பாருங்கள், கை வந்து எக்ஸ்ட்ராவும் இல்லை, இந்த ஆம்கோல் அளவுக்கு கச்சிதமாக ரவுண்டு பொருந்தி இருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் இந்த மாதிரி இடுப்பு சுற்றளவு ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களுக்கு பாடி சுற்றளவில் அதிகமாக வச்சுட்டு தைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக உள்ளே வச்சு தைச்சிக்கணும். அப்போ தான் இடுப்பு சுற்றளவு பெருசாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இல்லைன்னா இடுப்புக்கிட்ட ஜாயின் போட்டு தான் நீங்கள் ப்ளவுஸை முடிக்க வேண்டியது வரும். இந்த கட்டிங்கையும் இந்த வீடியோவையும் பார்த்து தைச்சிங்கன்னா இந்த மாதிரி அளவு இருக்கிற ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா அழகாக ஃபினிஷிங் வரும் அவங்களுக்கு. இந்த பாடி இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எங்கே தைச்சாலும் கரெக்டாக இருக்காது. நான் இந்த மெத்தட் பண்ணி கொடுக்கறதுனால இவங்களுக்கு இது ரொம்ப கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த கைக்கிட்ட எப்படி தைச்சிருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த லைட்டாக இந்த துணியை இந்த மாதிரி மடித்து விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் லைட்டாக இந்த துணியை இந்த மாதிரி மடித்து விட்டுருக்கேன். இப்படி ரவுண்டாக தைச்சிருக்கேன். இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா கை வந்து எங்கேயுமே சுருக்கு இல்லாமல் நல்லா அழகான ஃபினிஷிங்கில் அவங்களுக்கு வந்திருக்கு. உடம்பு சுற்றளவும் சின்னதாக இருக்கும், இடுப்பு சுற்றளவு பெருசாக இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும், அளவும் கரெக்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுசஸ் வந்துச்சுன்னா தைச்சு பழகுங்க. உங்களுக்கு ஃபிட்டிங்கில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.